வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 2024 எழுதினவங்க கவுன்சிலிங் போவாங்க இல்லையா? அந்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக டெய்லி ஒரு முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. எல்லாரோட கமெண்ட்டுக்கும் வந்து என்னால் பதில் கொடுக்க முடியல. ஸோ அதில் கேட்ட சில டவுட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கல் போனஸ் இருக்கா, தீபாவளி போனஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. லீவெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இதில் நேற்று போட்ட வீடியோவில் இந்த மிஸ் ஆன சில விஷயங்களை இன்றைக்கி சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்பளத்தை பற்றி நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். சம்பளம் வந்து யார் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, ஒரு டைப்பிஸ்ட் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, ஒரு ஃபாரஸ்ட் கார்டு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, ஒரு சேல்ஸ்மேன் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய சம்பள வேரியேஷன் இருக்குது. அதனால் வந்து போஸ்டிங்கை கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து லெவல் 8 சம்பளம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து மாறுது. அதனால் கவனமாக போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போய் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு தீபாவளி பொங்கல் போனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி வந்து இங்கே வந்து பொங்கல் போனஸுங்கிறது உங்களுக்கு தீபாவளிக்கு கிடையாது. தீபாவளிக்கு எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் தீபாவளி வருது அப்படின்னா, 10ஆம் மாதம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளிக்குன்னு ஒரு அட்வான்ஸு ரூ. 10,000 வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ரூ. 10,000 அதாவது வட்டி இல்லா ஒரு கடன் தான். நீங்கள் மாதம் உங்களோட சம்பளத்துலேருந்து ரூ. 1000 பிடிச்சிக்கிருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 10,000 நம்ம என்ன செய்யணும்னா, திரும்ப வந்து அரசுக்கு செலுத்தணும். ஓகேவா? போனஸ்ங்கிறது கிடையாது. ஒன்லி அட்வான்ஸ் மட்டும்தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் தீபாவளி போனஸ் இல்லை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2வது பொங்கல் போனஸ்னு போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா, பொங்கலுக்கு கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்க. பொங்கலுக்கு எவ்வளோ போனஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,000. வெறும் ரூ. 3,000 மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா வந்து 17% போனஸ் கொடுப்பாங்க தீபாவளி அப்போ. அவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் போனஸ்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து பொங்கல் போனஸ் ரூ. 3,000 வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் அப்படி மட்டுமான்னு கேட்டால் இல்லை. நேற்று வீடியோவில் சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆன என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து டிஏ பில், ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. அது நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைலை கொடுக்கவோ, இல்லை ஒரு தகவல் சொல்லவோ, இல்லை ஒரு ட்ரைனிங்காவோ எதுக்கோ போயிட்டு வரணும். அந்த ட்ராவலிங் அலவன்ஸை ஒரு வருஷத்துக்கு அந்த ஆஃபீஸில் அலாட்மெண்ட் இருந்தால் கொடுப்பாங்க. இது எல்லாமே சம்பளம் போக எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன்னா, தீபாவளி அட்வான்ஸை பற்றி சொல்லிட்டோம். 2வது பொங்கல் போனஸை பற்றி சொல்லிட்டோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, ட்ராவலிங் அலவன்ஸை பற்றி சொல்லிட்டோம். ஓகேவா? 4வதா நம்மளுக்கு சம்பளம் போக வேறு என்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதும், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போதும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்பயும் சேலரி வாங்குவோம். இருந்தாலும் அந்த டயத்தில் வந்து வேலைகள் பளு வந்து கூட இருக்குது அப்படின்றனால, ஒரு எலெக்ஷன் முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த எலெக்ஷனுக்குன்னு நம்ம பார்த்துருக்க டியூட்டிக்கு நம்ம சம்பளத்தில் பாதி, அதாவது 1 மாத சம்பளத்தில் பாதி நம்ம 3 மாதமே எலெக்ஷன் டியூட்டி பார்த்துருந்தாலும், அந்த 1 மாதத்துல நம்ம சம்பளத்தோட பாதியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது சம்பளம் போக நம்ம வாங்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இது ஃபுல்லு சேலரியில் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்க்ரிமெண்ட்டும் டிஏவும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ லீவ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிஎல் லீவும் இஎல் லீவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். சிஎல்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு 12 நாள். இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் சேர்ந்தாலும் வருஷத்துக்கு 12 நாள், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த கணக்குப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட பர்சனலுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லீவ் எடுத்துக்கிடலாம். சம்பளம் பிடிக்க மாட்டாங்க. 2வது இஎல் அப்படின்னு சொல்லி இஎல் அப்படிங்கிறது ஏர்ன்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்ன்டு லீவுங்கிறது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் நம்மளோட அக்கௌண்ட்டில் லீவ் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு தனியாக இருக்கும். அந்த லீவ் அக்கௌண்ட்டில் 15 நாள் கிரெடிட் ஆகிட்டே வரும். அந்த 15 நாள் பண்ணோன்னா, இப்போ வருஷத்துக்கு 30 நாள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட லீவ் அக்கௌண்ட்டில் ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே வரும். நம்ம ரிட்டயர்ட் ஆகிற வரைக்கும் அந்த இஎல் லீவுங்கிறது ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே வரும். நம்மளுக்கு எப்பயாவது இடப்பட்ட நேரத்தில் ஒரு லாங் லீவு தேவைப்படுது, ஒரு 20 நாள் 25 நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த 25 நாள் லீவையோ 21 நாள் லீவையோ நீங்கள் எடுத்துக்கிடலாம். அந்த லீவுக்கும் உங்களுக்கு சம்பளம் பிடிக்க மாட்டாங்க. சம்பளம் கைக்கு வரது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. வரன்முறைப்படுத்தி தான் அந்த சம்பளத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான். 2வது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டர்னிட்டி லீவு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் ஆர்டர் படி 1 வருஷம் லீவ் கொடுத்துருக்காங்க சம்பளத்தோட. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒரு 9வது மாதத்துலேருந்து லீவ் போடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கரெக்டாக வந்து ஒரு வயசு இல்லைன்னா ஒரு 11 மாதம் இருக்கிறப்ப திருப்ப வந்து அவங்க லீவை முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பள குறைபாடும் இல்லாமல் மாதம் சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிரெடிட் ஆகிரும். அந்த 1 இயர் லீவ் முடித்து வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கிறலாம். அடுத்து வந்து வேறு ஏதாவது நம்ம லாஸ் ஆஃப் பே இல்லை நம்ம மெட்டர்னல் இதெல்லாம் போடுறோன்னா நம்மளுக்கு என்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட ப்ரொமோஷன் தள்ளி போகும். நம்மளுக்கு குடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் தள்ளி போகும். அவ்வளோதான். அது அதுக்கப்புறம் நம்ம வந்துக்கூடயும் அத சரிப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம லீவு வந்து நெறைய இருக்கு. மெடிக்கல் லீவு எல்லாமே இருக்கு. நீங்க வந்து மொத போகும்போது நம்மளுக்கு சிஎல பத்தி நல்லா தெரிஞ்சிரும். இஎல பத்தி நல்லா தெரிஞ்சிரும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்குள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற லீவெல்லாம் எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பா உங்களுக்கே வந்து பழக்கமாயிரும். சில பேர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு, அந்த சீட்டே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ்மென்ட் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லீவு பத்தியோ, எஸ்ஆர் பத்தியோ, சர்வீஸ பத்தியோ, ஆ அவங்களோட சேலரி பத்தி ஃபுல் டீட்டெயிலா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிருவாங்க. சில பேருக்கு அந்த சீட் வந்து அமைஞ்சிரும். ஸோ வேலைக்கு போற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இது நேத்து விடுபட்ட சில விஷயங்கள தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க் யூ. இன்னொரு விஷயம் வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த ரேங்க்குக்கு எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? அந்த ரேங்க்கு போஸ்டிங் கிடைக்குமான்னு. நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல விஏஓ, ஜேஏக்கு என்ன ரிசர்வேஷன் இல்லன்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. அதில நான் போட்டிருக்க ஒவ்வொரு ரிசர்வேஷனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில ஒரு டேபிளும் எல்லோ கலர்ல போட்டிருப்பேன். அந்த டேபிளையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேபிள்ல நீங்க க உங்க கம்யூனிட்டிக்கு நேரா உங்க ரேங்க்கு நான் போட்டிருக்க போஸ்டிங்க்குள்ள உங்க ரேங்க் வருதான்னு பாருங்க. 1. 2வது நீங்க அதுக்குள்ள அந்த டீட்டெயிலா எடுத்து அந்த நான் போட்டிருக்க வீடியோலயே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இப்போ எம்பிசியா இருந்தா, எம்பிசி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில வச்சுக்கங்க. உங்களோட ரேங்க்கையும் பாருங்க. அதில எத்தன போஸ்டிங் இருக்குங்கிறதையும் பாருங்க. 2யும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம நார்மலானவங்களா இருந்தா, நம்ம வந்து ஒரு சில இடங்களுக்கு மட்டும் தான் ஒரு 60, 70 இந்த போஸ்டிங் மட்டும் தான் நம்மளால போட்டி போட முடியும். ஏன்னு கேட்டா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 60, 70 சொல்றேன். ஸ்பெஷல் கேட்டகரில இருக்கிறவங்கள அதில கழிச்சிரணும். அதில வந்து ஒரு 100 போஸ்ட் போட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு எம்பிசி நான் 99 ரேங்க் இருக்குன்னா, எனக்கு அது கன்ஃபார்மா கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 100க்குள்ளேயும் ஸ்பெஷல் கேட்டகரி வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோ வருவாங்க, உமன் வருவாங்க. எல்லாரையுமே கழிச்சிட்டு மிச்சம் என்ன டோட்டல் வருதோ, அந்த இதில இப்போ ஒரு 55 வந்து நிக்குதுன்னா, நான் 99 ரேங்க் எடுக்கிறேன்னா, என்னால அந்த போஸ்டிங்க போய் எடுக்க முடியாது. அதனால இந்த ரேங்க் கம்பேரிசன டீட்டெயிலா இடஒதுக்கீடுன்ற வீடியோல போட்டிருக்கேன். அதில ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. என்னால உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நாங்களும் ஜாப்க்கு போறோம். கிடைக்கிற டயத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். மிச்சம் இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமா எனக்கு போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்குறவங்க மட்டும் இந்த இடஒதுக்கீடு வீடியோவ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. அதுலயும் டைப்பிஸ்ட்டுக்கு தனியா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு தனியா, விஏஓ, ஜேக்கு தனித்தனியா போட்டிருக்கேன். அது பொறுமையா அந்த வீடியோ ஒரு 2 தடவ, 3 தடவ பார்த்துட்டு அந்த டேபிளையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.